Hi, hello, good morning guys. Early morning. இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா நவம்பர் 2. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஊரில் தான் இருக்க போகிறோம். ஸோ எனக்கும் தெரில இன்னும் எவ்வளோ டேஸ் நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு. பட் ஒரு லாங் டேஸ் ஐ எம் கோயிங் டு ஸ்பெண்ட் இன் வில்லேஜ். என்னோடய வில்லேஜில் தான் இருக்க போகிறேன். எதுவுமே பிளான்டாக இருக்கக்கூடாது. சடனாக டிசைட் பண்ணிட்டு ஊருக்கு வந்துட்டேன். எதுவுமே ஸ்ட்ரெஸ் எதுவுமே எடுத்துக்கூடாது. இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்லாம் எதுவும் எடுத்துக்க போகிறதில்ல. எனக்கு என்ன தோணுதோ நான் என்ன கேப்சர் பண்ணுறனோ அதெல்லாம் வீடியோ எடுப்பேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் சன்னியை பார்க்குறேன். காட்டுறப்பா மூஞ்சில் அப்படியே பளிச்சுன்னு அடிக்குது. மும்பையிலலாம் நான் இருக்கும்போது ஒரு மாதிரி வெளிச்சமும் இருக்காது. சன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல். இட்ஸ் குட். ஐ லைக் யூ. ரொம்ப அப்படியே பொலியர்னு அடிக்குது. நல்லா இருக்கு. இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ நான் காட்டுறேன் உங்களுக்கு. காலையில் எழுந்துச்சு என்னோட மைக்கை செக் பண்ண மைக் ஒர்க் ஆகலை. ஸோ மைக் ஒர்க் ஆகலை. ஸோ அதனால மைக்கை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தே வந்துட்டேன். நடந்த எதுக்கு வந்தேன்னா ஒரு செம சூப்பரான ஒரு வியூவை காட்டணும் அப்படின்னு வந்தேன். காமிக்கிறேன். இது நான் சின்ன வயசுலேருந்து அதிகமாக பார்த்துருப்பேன். பட் என் வீடியோவில் இதையும் காட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வந்தேன். நான் அப்படியே பேக் டர்ன் பண்ணுறேன். இருங்க. ஒரு கோவில் பக்கத்துலேயே ரிவர் போயிட்டு இருக்கு. செம்ம சூப்பராக இருக்கும். இங்கெல்லாம் செம்ம ஜாலியாக ஃபன்னாக போகும். ஒரு மாதிரி அப்படி கொஞ்ச நேரம் நின்று நிதானமாக இதெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். இங்கே ஒரு வியூ இருக்குது, அதையும் காட்டி பாருங்கள். தண்ணி நல்லா ஃப்ளோவாக வந்துட்டு இருக்கு. மார்னிங் இந்த பேர்ட் சவுண்ட், இந்த வாட்டரோட சவுண்டு இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா லைக் கொஞ்ச நாள் வில்லேஜ்லேயே இருந்து கொஞ்சம் ஹெல்தியாக சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே இங்கே பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். எத்தனை டேஸ் அதெல்லாம் எனக்கும் தெரியல. பட் எவ்வளோ டேஸ் இருக்குன்னு அவ்வளோ டேஸ் நான் டெய்லியும் வீடியோஸ் போடுறேன். அப்புறமா நான் ஒரு 4-5 திங்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன். லைக் இங்கேருந்து ஒரு 2 ட்ரக்கிங் பிளேஸ் போகலாம் அப்படின்னு. ஏன்னா நான் ட்ரக் பண்ணி லைக் ட்ராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. வில்லேஜில் இருக்க போகிற இவ்வளோ டேஸும் நான் எதாவது யூஸ்ஃபுல்லாக என்னோட இன்னர் பீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு ட்ராவல் பண்ணி. ஸோ இங்கே நியர்பையில் நான் மட்டும் அலோனாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இங்கே 2-3 பிளேசஸ் எல்லாம் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சும்மா நான் ஒரு எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ட்ரக்கிங் மாதிரி என்னன்னு தெரில. எனக்கு எல்லா இடம் நான் இப்படி சுற்றிட்டு வந்தாலும் இந்த சன்னு வந்து மேலே விழும்போது அப்படியே செம சூப்பராக இருக்குது. ஏன்னு தெரில, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மாதிரி ரிஃப்ரெஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் அப்படிதான் இப்போ இருக்கு. ஏனுங்க அப்படியே ஒரு பியூட்டிஃபுல்லாக சன்னு காலங்காத்தால் சன் எவ்வளோ அழகாக தெரியுது. ஆக்சுவலி எனக்கு இப்போ நான் ஷூட் பண்ணுற என்னோட இந்த ஃபோனோட இந்த கிளாரிட்டி, ஐஃபோனில் வர கிளாரிட்டி செம சூப்பர். எல்லாத்தையும் கேப்சர் பண்ணும்போது அப்படியே இருங்க கீழே போகிறேன். நல்லா இருக்கு. அப்புறம் என்ன சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன்.
இங்கே வந்ததுக்கப்புறமா நான் நிறைய விஷயம் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறமா யோசிச்சு எதுவுமே பண்ண மாட்டோம் கடைசியில். அதுதான் நான் பண்ணுற பெரிய தப்பு. ஸோ அதனால் எதுவுமே யோசிக்க வேணாம். என்னோடய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்புறமா நான் யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம தான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் நம்மளோட உடம்ப ஃபஸ்ட்டு பீஸாக வச்சுக்கணும். அப்போ தான் மற்ற எல்லா விஷயமும் ரொம்ப பீஸாக இருக்கணும். இங்கே காட்டுறாருங்க எவ்வளோ பெரிய பெரிய மஷ்ரூம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு. ஒரு வாட்டி நான் இந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் எடுத்து பிரியாணி பண்ணியிருந்தேன். யூ கேன் see good mushrooms here. Wait a minute. Wow, எவ்வளோ பெரிய மஷ்ரூம்ஸ். எல்லாம் இதை பிடுங்கி போட்டுருக்காங்க. பட் இட்ஸ் ஃப்ரெஷ்ஷான ஒரு மஷ்ரூம். இது நல்ல மஷ்ரூம் இல்லை, பிடுங்கி போட்டாங்க, வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் சின்ன வயசில் இது இருக்கு பாருங்கள், இதெல்லாம் இப்படி எடுத்து இப்படி ஒன்றா எடுக்கிறது. இப்படி ஒன்றா எடுத்து உறிஞ்சது. அதில் தேன் இருக்கும் அப்படின்னு. அது இருக்கா இல்லைன்னாலும் தெரியல. அது உறிஞ்சும் போது ஒரு ஸ்வீட்னஸ் ஒன்று கிடைக்கும். அதுக்காக பண்ணுற வேலை இதெல்லாம். அப்போல்லாம் இதெல்லாம் தான். அப்போல்லாம் இது சாப்பிட்றதுக்காகவே அங்கங்கே போவோம். ஓகே, நான் போவேன், எல்லோரும் போவாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் தான் ஸ்நாக்ஸ். சாப்பிட்டு இப்போ போகலாம். மஷ்ரூம் பார்த்துட்டு பின்ன டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜாலியாக தான் இருக்கேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். எல்லா வீடியோஸும் பார்த்து தெம்பாக இருங்க. ஏன்னா நீங்கள் தெம்பாக இருந்தால் தான் இன்னொரு வீடியோவும் பார்க்க முடியும். ஸோ we'll go for house. வாக் போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ அப்படியே ஒரு பப்பாயை கட் பண்ணி அப்படியே சாப்பிடலாம். லாஸ்ட்டாக இதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. உள்ள ஒண்ணுமே இல்லை. இது அப்படியே சாப்பிடலாம். செம்ம ஸ்வீட்டா இருக்கு. பயங்கர பசியில சாப்பிடும் போது மேபி எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நிறையா that's it for today's video. சாப்பிட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். பாய். இன்னைக்கு ஒரு vlog இங்கேயே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் சாப்பிட்டு தெம்பாருங்க. பாய் பாய்.